ஹாப்பி மார்னிங். உங்களுக்கு எத்தனை பேர் என்ன தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இருந்ததுலேயே என் ஸ்கூல் டைம் அட் ஆச்சரியா தான் வந்து ரொம்ப ஹாப்பியான டைம் இருந்ததுலேயே. இங்கே கிரியேட்டான பாண்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் கூட இருக்கிற கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரிலாம். நீங்கள் வந்து இப்போ யோசிப்பீங்க மார்க்கு தான் முக்கியம், ரேங்க்கு தான் முக்கியம், படிக்கணும் அப்படின்லாம். ஆனால் சீரியஸாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கிரியேட்டான ஃப்ரெண்ட்ஷிப்பு பாண்டு அதுதான் முக்கியம். ஒரு கோட் ஒன்று படித்தேன், டெஸ்டினேஷன் முக்கியம் கிடையாது, ஜேர்னி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஓகே, நீங்கள் சின்ன வயசு உங்களுக்கு இப்போதைக்கு புரியாது, பட் ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க வந்து. ஏன்னா வெளியே போனீங்கன்னா அங்கே கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ரேஸ் மாரி இருப்பாங்க, எதுக்கு பண்ணுறோம் என்னான்னு சொல்லிட்டு. பட் நான் இங்கே கற்றுக்கிட்டது என்னன்னா, மேடம் சொன்ன மாதிரி நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸோ லிங்குவிஸ்டிக் நிறையா இருக்குது. இப்போ ஸ்கூல் டைம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் எப்படி வீட்டிலேருந்து கேட்போம், நாங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது, வீட்டில் தான் பண்ணுவோம். அப்படி காலேஜ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு நீங்கள் ஓன் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க. மிடில் காலேஜ் டைம் இருக்குல்ல, அப்போ தான் வந்து நீங்கள் வீட்டில் காசு வாங்குவீங்க, பட் நீங்கள் ஓன் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கும்போது ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், நமக்கு தெரிய வரும் எங்கெங்கே இன்னும் செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும். ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜாக பார்க்குறேன் நான் ஆச்சாரியில் சொல்லிக் கொடுத்தது. நெக்ஸ்ட்டு நம்ம அது அந்த சொல்ல மறந்துட்டேன், ஆரியா இருக்குல்ல, அந்த கரன்சிலாம் கொடுத்துட்டு நமக்கு சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க எப்படி இந்த மணினா என்ன, அது மணினா எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம். நெக்ஸ்ட்டு எம்டிஜியோட ஏவியில் பார்த்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் ஆளுக்கு எவ்வளோ வேணால் இருக்கலாம், பட் வெளிப்படுத்துகிற ஆற்றல் ஒன்று இருக்கணும்ல. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்டட் பர்சனாக இருக்கிறதுக்காக விசிட்டிங் கார்டு கொடுத்ததா சரி, நிறைய விஷயம் பண்ணுதாங்க. இப்போ ஆச்சரியில் கற்றுக்கிறதுனால தான் வெளியே போய் என்ன பேச முடியுது ஓப்பனாக. நான் ஸ்கூலில் இருக்கிற டைம் ஸ்டார்டிங்லலாம் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பேன், யார்ட்டையும் பேச மாட்டேன், சைலண்ட்டாக இருப்பேன், அந்த மாதிரிலாம் இருப்பேன். பட் வெளியே போனால் நம்ம பேசி தான் ஆகணும், சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளே வந்து எனக்கு ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆச்சரியில் சொல்லி கொடுத்தது தான் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அதுதான், இது வந்து ஒரு ரேஸ்ன்னு பார்க்காதீங்க. மற்ற ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ரேங்க்கு தான் முக்கியம், மார்க் தான் முக்கியம்னுவாங்க. நிறையா அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது சொல்ல போனால் சீரியஸாக. உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். அஃப்கோர்ஸ் மார்க் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட்டு நீங்கள் இந்த டைம் என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்கூல் டைம் மிஸ் பண்ணுவீங்க லேட்டராக, அதுதான் சொல்லுவேன். தேங்க்யூ.